மீனராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். மீனராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர கிரக பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? ராசியிலிருந்து வெளியேறிட்டாரு. வெளியேறி 2ஆம் இடத்துக்கு பயணிக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஆல்மோஸ்ட் 138 நாட்கள் வக்ரமாகி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள் தரதுக்கு காத்துட்ருக்காங்க மீனராசி. நீங்கள் இன்றைக்கி யார், எப்படி இருக்க போகிறீங்க, இனிமேல் இந்த வக்ர கிரக பயிற்சினால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே குருவோடைய வீடு, இங்கே சனீஸ்வர பகவானுடைய வீடு. 2 பேரும் விரையாதிபதினு சொல்லக்கூடிய லாபம் மற்றும் விரையாதிபதி 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி இத்தனை நாள் ராசியிலே இருந்தார். என்ன ராசியிலே இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே உங்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருட காலமாக கிட்டத்தட்ட சொல்லணும்னா 3 இயர்ஸாக நீங்களாகவே இல்லை மீனராசி. யாரோ போல் ஒருத்தர் மாதிரி தான் இருந்தீங்க. எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு தனித்து ஒரு யோசித்து ஒரு முடிவெடுத்து பல நாட்கள் ஆச்சு. மீனத்தை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஏதாவது ஒரு டெய்லி யாருக்காவது ஒருத்தருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு கூண்டுக்குள்ளே நிற்க வச்சு ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, 2 சிங்கத்துக்கு நடுவில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். எதுவுமே பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் அதே போல் ஒரு வேலையை நினச்சி ஒரு தொழிலை நினச்சி ஒரு கவலைப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி மீனராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்காரு. இன்னுமே சொல்ல போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன அழுத்தம் எங்கேயாச்சும் போயிடலாமா இருக்கேன் மேடம், அந்த அளவுக்கு இன்றைக்கி மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்குது. டே டு டே லைஃப்பில் ரீசெண்ட் டைமில் பார்க்கக்கூடிய ஜாதகத்தை சொல்லும்போது டே டு டே லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுமே என்னால் மறந்து போயிட முடியும். இந்த மாதிரி இல்லவே இல்லை மேடம். ஆனால் என்னால் ஒரு இந்த ரோடுக்கு போகிறேன், டெய்லி அந்த ரோட்டில் வழியே தான் போயிட்டு வர வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த ரோட்டை மறந்துட்டு நான் வேறு ரோட்டுக்கு போயிடுறேன். ஸோ டெய்லியும் டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸே என்னால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பேர்டன் இருக்குது, என்னால் பண்ணவே முடியல. சந்திரன் அப்படிங்கிறது மனசு. அப்போ அந்த சந்திரன் மேலே சனி வரும்போது என்னங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உட்காரச்சிடுவார். ஸோ நிறைய வேலை சார்ந்து நிறைய மாற்றங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி அடி வாங்கியிருக்கீங்க மீனராசி, யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கீங்க. உங்களுடைய பிரச்சனை இன்றைக்கி உங்களுக்கு தான் தெரியும். மீனராசிக்கு சுக்கிர தசை கேது புத்தி ஸ்ட்ராங்கான காம்பினேஷன் நடந்து இன்றைக்கி இந்த ஜென்ம சனி இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிதர்சனமான உண்மை. யார்கிட்டயே சொல்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்லவே இல்லை. இன்றைக்கி புதன் நீசம், கம்யூனிகேஷனை விரும்பாமல் இருக்கீங்க. யார்கிட்டயே பேசுகிறீங்களா, நீங்கள் பேசியே ரொம்ப நாட்கள் ஆச்சுங்க. இன்றைக்கி மீனம் மனசில் இருக்கிறத வெளியே சொல்லி ஊருக்காக வாழ்ந்துட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி யார்கிட்டையாவது உங்களுக்காக வாழ்கிறவங்க கிட்ட கூட நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா பேசுகிறதில்ல. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. கம்யூனிகேஷன் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. சுக்கிரன் உச்சம். பணம் வேணால் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க உங்களை. இதுக்கு பணம் கூட அதுக்கு பணம் கூட அந்த நேரத்தில் மட்டும் பேசிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் கடைசியில் உங்களுக்கு என்னவோ பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி ஃபினான்ஷியல் பேர்டன். உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அதை சனீஸ்வர பகவான் பிடிங்கிட்டு போயிடுவார். ஸோ அவர்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன மணி ரீடிங் தான். இன்றைக்கி ஒரு 2000 ருபீஸ் வச்சுருக்கீங்க. இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் மெயின்டெனன்ஸ், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டோடைய மெயின்டெனன்ஸ்க்கு இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ எனக்கு ஃபினான்ஷியல் பேர்டன் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. என்னுடைய கரியர் நினச்சி கவலையாக இருக்குது. பிஸ்னஸ் க்ரோத் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்னைய ரொம்பவே கஷ்டப்படுத்துது மேடம் அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லை இன்றைக்கி. அந்தளவுக்கு தான் எனக்கு மீனராசி. அதுவும் நான் சொல்லக்கூடிய காம்பினேஷன் சுக்கிரன் இந்த கேது காம்பினேஷன்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டஃப் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இன்றைக்கி மீனத்தை பொறுத்தவரையும் இன்னுமே பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆவது வீடு என்ன செலவு ஏது செலவுன்னு தெரியாமல் நிறைய செலவு பண்ணக்கூடியவங்க. ஆனால் அவங்களுக்கும் செலவு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா இல்லவே இல்லை. அடுத்தவங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடியது மீனம். விரயம், காலபுருஷனுக்கு விரய ராசி. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பரவாயில்லப்பா இந்த பணம் தானே, நீ வச்சுக்கோ, நான் சம்பாரிச்சுக்கிறேன். அண்ணனாக இருக்கட்டும் பரவாயில்ல, இந்த வச்சுக்கோங்க. தம்பியாக இருக்கட்டும் பரவாயில்ல. நிறைய இன்றைக்கி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. 5ஆம் அதிபதி ராசியில் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக பிறந்தவங்க தான் நீங்கள். ஸோ 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு ராசிக்கு 5ஆம் அதிபதியில் ராசியில் வராரு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க தான் நீங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி தரதுக்கு ஆள் இல்லை, ஒரு பாசிட்டிவ் பேசுகிறக்கு ஆள் இல்லை, ஒரு மோட்டிவேஷன் பேசுகிறக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி உங்கள் கூட 10 நிமிஷம் உட்காந்து இது சரியாயிரும், இதை பண்ணு அப்படின்னு உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் தான் இன்றைக்கி நிறைய தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி கூட ஏன்னா ராசினா தானே 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி. ஸோ தொழில் நல்லா இருந்தாவே மற்ற எல்லாத்தையும் நீங்கள் மீனராசி சமாளிச்சிருவீங்க. இன்றைக்கி அந்த தொழிலும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி. தொழிலை பார்த்தார் குரு, ஆனால் அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணார். தொழில் இருக்குது, அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணாரா? இல்லவே இல்லை. அதில் வளர்ச்சி இருக்கா? இல்லவே இல்லை. சனீஸ்வர பகவான் ராசியிலே வந்தார்.
ஸோ வரும்போது ஆல்ரெடி ஜென்ம ராகு ஆல்ரெடி ஒன்று வந்து பெரிய வேவ் அடிச்சுட்டு போய் மறுபடியும் ஒரு வேவ் வந்தா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த நேரத்தில் 2ஆம் இடத்துக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் இங்கே நீங்க பயப்பட தேவையில்லை. 2ல சனி நீசமாகறாரே, வக்ரமாகறாரே, எங்களோட ஃபினான்ஷியல் பேர்டன் மறுபடியும் அதிகமாக ஆகுமா மேடம், குடும்பம் சப்போர்ட் பண்ணுமா மேடம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பயம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அறவே தேவையே இல்லை உங்களுக்கு. இங்கே குரு பார்த்து சனீஸ்வர பகவான் தான் 4ஆம் இடத்தை ரெசம்பிள் பண்றாரு. அப்போ இங்கே யார் கொடுக்குறாரு பலன் அப்படிங்கிறது குரு கொடுக்குறாரு அப்படிங்கிற மறந்துடவே கூடாது. ஸோ குரு சனியை பார்க்கறது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். சனிதேவ் வந்து 4ஆம் இடத்தை பார்க்கறது அதை விட ஒரு யோகம். அப்போ ஃபர்ஸ்ட் நிம்மதியாக நம்மளை விட்டு ஒரு இருள் நீண்டுச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு விடியலை நோக்கி ஒரு பயணம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு இத்தனை நாளாக ஒரு இருட்டில் உட்காந்துட்டு இருந்த நீங்கள் இன்னைக்கு பழையபடி திரும்பி கம்பேக் கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இந்த மீனராசியை பொறுத்தவரையும் வரப்போகுது. ஃபஸ்ட்டு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வருமானம் சார்ந்து நிறையா வந்து செட்பேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு ஒரு மணி இன்கம் வந்தால் இன்னொரு மணி ஸ்டாப் ஆயிடுது மேடம், அது என்ன பண்ணுறதுனே தெரியல. செகண்ட் இன்கம்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நான் எஃபோர்ட்ஸ் போடுறேன். பேசிவ் இன்கம் என்னால் பண்ணவே முடியல. நிறைய யாரோ 3 to 4 இன்கம்ஸ் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணுறாங்க, எங்கள் கூட இருக்கவங்க ஏர்ன் பண்ணுறாங்கனால என்னால் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த டைம் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ வருமானம் மூலிமா என்ன பண்ண போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க மீனராசி. இந்த 3ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்து சம்மந்தப்படுறதுனால ஸோ இந்த வருமானம் சார்ந்து ஒரு வீடு வாங்கிடணும். இந்த வீட்டுனால நீங்கள் பட்ட அவமானங்கள் இந்த மீனராசியை பொறுத்தவரையும் வீடு சார்ந்த அவமானங்கள் ரொம்ப அதிகமாக ஆயிருக்கு. இன்றைக்கெல்லாம் இந்த ஜென்ம சனி காலத்தில் தான் ஒரு இம்பேக்ட். ஒரு வண்டி நிறுத்துறதுக்கு சண்டை, வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட அன்வான்டாக சண்டை, உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ரோட்டில் போகிறவங்க யாராவது ஒருத்தர் கூட ஏதாவது ஒரு சண்டைகள், இந்த மாதிரி எங்கே போனாலும் உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு கூண்டில் நிறுத்தி ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை உறிஞ்சி எடுக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி சனீஸ்வர பகவான் இருந்தார். ஸோ இது எல்லாத்துக்குமே இனி 2ஆம் இடத்துல வர்றதுனால வீடு சார்ந்து இத்தனை நாள் அந்த வீடு இருக்கா அதை விற்பனை பண்ணிடலாமா, அது மேலே ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு பற்று அப்படிங்கிறது இல்லாமல் எந்த ஒரு வீடையுமே வந்து பெருசாக ஒரு வேல்யூ அப்படிங்கிறத பார்க்காம இருந்தீங்க. இனி இப்போ தான் அந்த வேல்யூ அப்படிங்கிறது எல்லா பொருளுக்கும் உண்டான வேல்யூ உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. ஸோ சனீஸ்வர பகவான் பெரிய லைஃப் ஹிஸ்ட்ரியை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ இனி அந்த ப்ராப்ளம் எல்லாம் படிப்படியாக சார்ட் அவுட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு இடம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் என்ன இத்தனை நாளாக என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடம் பார்க்க போகிறீங்க, ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் 1 வீக் ஆச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இது ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது திடீர் ஸ்டோரி அப்படிங்கிறது, திடீர் ஷாக் ஸ்டோரி அப்படிங்கிறது மீனத்தை பொறுத்தவரையும் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இந்த எல்லாமே மாறப்போகுது. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு காத்துட்டு இருக்காரு. அப்போ திருமண வாழ்க்கையில எனக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க உங்களோட குழந்தைகளுக்கு இனி இந்த திருமணம் சார்ந்து பரவாயில்ல பார்க்கலாம், அடுத்த ஸ்டெப்பு போகலாம், நீங்கள் அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிங்க, ஓகே அப்படின்னு அவங்களுடைய வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த நாட்கள் குடும்பத்தை உருவாக்குறதுக்கு, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு, இந்த குடும்பம் வந்ததுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு. அதே போல் 2ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்லி ஆகணும். காலபுருஷனுக்கு 2-8 சம்மந்தப்படுது. அப்போ நான் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸில் வந்து ஒரு க்ரோத் இல்லாமல், நான் வந்து பிஸ்னஸ்க்கு ஒரு கீ அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் அப்படியே நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் மேடம். அதோடைய பெரிய க்ரோத் வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா மீனத்தை பொறுத்தவரையும் ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்காம இத்தனை நாளாக வேலை செய்கிறது, கேட்டிருந்தாலும் அங்கே பெரிய அவமானம் வந்திருக்குமா, நீங்களே அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பிஸ்னஸ் இங்கே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு இத்தனை நாளாக என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நோ அப்படிங்கிற பதில் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் கேட்டாலும் சரி, நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஒரு ஐடியாஸ் கொடுக்குறக்கு ஒருத்தர் உங்கள் வீட்டிலே ஒரு ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை உன் ஐடியா சரிப்பட்டு வராது, வேறு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன பசங்க உங்களை விட சின்ன பசங்க சொல்லக்கூடிய ஐடியாஸை கேட்பாங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் 30-35 இயர்ஸ் இருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி யாருமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே படிப்படியாக மாறப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நிச்சயமாக மாறப்போகுது. அதே போல் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், இத்தனை நாளாக படிக்காத குழந்தைகள் எனக்கு வந்து
தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குது. 1 ஹவர் 2 ஹவர்ஸ் மேலே என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல அப்படின்னு படிக்காதவங்களுக்கு இனி இந்த டியூஷன் 2ஆம் இடம் அப்படிங்கிறது பேசிக்கான கல்வி. ஸோ ஆல்மோஸ்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரையும் இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது இண்டிகேஷன் பண்ணும். அப்போது நான் வந்து நல்லா படிச்சுட்டு போகிறாங்க, ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆகி எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியாமல் ஆயிடுது. அந்த எக்ஸாமில் கம்மி மார்க். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த சாட்டன் ராகு கேது காம்பினேஷன் ப்ளஸ் மாந்தி இந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படியே ஸ்டக் ஆகிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அப்போ தான் நம்ம பிளானட்ஸ் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக உணரலாம். இன்றைக்கி அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது படிப்படியாக கிளியர் ஆக போகுது. நிறையா வந்து மீனராசியை பொறுத்தவரையும் இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன்னு கமிட்மெண்ட் கொடுத்து நிறைய மாட்டியிருக்கீங்க. அந்த கமிட்மெண்ட்னால இன்றைக்கி உங்களுடைய ஒர்க் ரிலேட்டடில் பிஸ்னஸ் அடுத்த ஸ்டெப்பு போனாலும் இந்த ஒர்க்கை பார்த்துட்டு பயந்துட்டு ஃபினான்ஷியல் ரெவர் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு அடுத்த ஸ்டெப்பு போக முடியுமோ அதே இடத்துல தடுமாறிட்டு இருந்தவங்களுக்கு இனி இந்த பேசிவ் இன்கம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் இன்கம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பண்ணலாம். புதிய முயற்சிகள் பண்ணுறதுக்கும் புதிய பிஸ்னஸ் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட அது ஐடியாஸ் அதோடைய டெக்னிக்கல் அதோடைய நாலேஜ் நான் கெயின் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் இத்தனை நாளாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இருந்த இருள் நீங்கி எனக்கு ஒரு ஒளிவு பாதையை கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு காமிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக காமிச்சிருக்காரு. அவர் 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் இத்தனை நாளாக தூக்கம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இனி பீஸ்ஃபுல்லான நல்ல ஒரு ஸ்லீப்பும் வருமானத்தோடு சேர்ந்த ஒரு வீடு வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாற்று கருத்துமே இல்லை. இன்னுமே நிறையா பலன்கள் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வெளிநாடு அப்ராட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்ராடில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி இது எல்லாமே 8th பிளேஸ் தான். அப்போது அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக கொடுக்குறாரு. அதே போல் உங்களுக்கு இத்தனை நாளாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்திலிருந்தும் இனி மீண்டு வெளியே வரக்குண்டான ஒரு சுச்சுவேஷனை கொடுப்பாரு. ஆல்ரெடி குரு ராசியை பார்க்குறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க தைரியமாக பழையபடி நீங்கள் மீண்டு வெளியே வந்துடுவீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இத்தனை நாளாக இருந்த இருள் நீங்கி இனி ஒளிவுமயமான ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த மீனராசியை பொறுத்தவரை 100% நிச்சயமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு எல்லாமே காலபுருஷ தத்துவ அடிப்படைப்படி மீனராசிக்கு உண்டான பலன்கள் தான். உங்களோட லக்னம் என்ன, லக்னாதிபதி என்ன, நீங்கள் யார், பிறந்த கால ஜாதகம் என்ன இண்டிகேஷன் பண்ணுது, அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். தசாபுத்தி என்ன சொல்லுது, இதெல்லாம் கிளியர் ஃபோட்டோகிராஃபியாக ஒரு பலன்களை சொல்லும். இதெல்லாம் பாசிட்டிவ், எந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம், எந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயத்த இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது சொல்லவே சொல்லாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.